ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் மோகன்றவர் பார்த்தீங்க அப்படின்னா, மந்த்லி ஓவர் டைம் ரிப்போர்ட் வேணும், வீடியோ போடுங்கன்ற மாரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ, இந்த வீடியோவில் வந்து மந்த்லி ஓவர் டைம் ரிப்போர்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம இந்த வீடியோ போடுவோம். மந்த்லி ஓவர் டைம் ரிப்போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சாம்பிள் பேஜ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன் டைம், அவுட் டைம், டோட்டல் ஹவர்ஸு, எவ்வளோ ஓவர் டைம் அப்படின்றத நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். இப்போ இந்த இன் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, காலையில் 9 மணி, சாயந்தரம் 6 மணி ஒரு டைம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9 பக்கத்தில் செமிகோலன் கொடுத்து 00 ஏஎம்னா ஏஎம், பிஎம் அதாவது சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா பிஎம் அந்த மாதிரி போட்டு நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுங்க. போட்டு வச்சுட்டு இந்த டோட்டல் ஹவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் எவ்வளோ இருக்குன்னு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ வந்து ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு போட்டு அவுட் டைம் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அவுட் டைம் காலை செலக்ட் பண்ணிட்டு மைனஸ் இன் டைம் காலம் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளோ நேரம் மொத்தமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஆப்ஷன் இங்கே வந்துடும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேபில் போயிட்டீங்க அப்படின்னா, இந்த கஸ்டம்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர்ஸ்னு ஒரு காலம் இருக்கும். அது பக்கத்தில் ஆரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இவனே கஸ்டம்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு கஸ்டம் ஆப்ஷன் கடைசி இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஹவர் டாட் ஹச் டாட்டு எம்எம்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஓவராலாக எவ்வளோ நேரம் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு நாளைக்கு அப்படின்ற ஆப்ஷன் வந்துடும். ஸோ வந்து ட்ராக் பண்ணி கீழே இழுத்து விட்டீங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்மில் வந்து அப்ளை ஆயிரும். ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் அவங்க மொத்த ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஆப்ஷன் வந்துடும். இப்போ நம்ம இதிலேருந்து நம்ம ஓவர் டைமை வந்து எப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈக்குவல் டு போட்டு ஃபஸ்ட்டு டோட்டல் ஹவர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை செலக்ட் பண்ணிங்க. அந்த செலக்ட் பண்ணிவிட்டு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு மைனஸ் போட்டு செலக்ட் பண்ணிவிட்டு மைனஸ் போட்டுட்டு டைம் டைம் செமிகோலன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் உங்களுக்கு கம்பெனியில் ஒர்க் டைம் அது அப்படின்றத செலக்ட் பண்ணி, இப்போ நம்ம வந்து 8 மணி நேரம் ஒர்க் டைம், அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டைம்னு வச்சுக்கோங்களேன். 8 மணி நேரம் 0 நிமிஷம் 0 செகண்டு கொடுத்துட்டு அப்படி என்டர் தட்டினீங்க அப்படின்னா, 8 மணி நேரம் போக அவங்க எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த ஓவர் டைம் ரிப்போர்ட் டைம் வந்து இங்கே வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 7:30 டு 9 டு 7:30னா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10:30 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 8 மணி நேரம் தான் டியூட்டி டைம் அப்படின்னா, நமக்கு 2:30 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டைமில் கணக்கு வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அது மறுபடியும் அந்த ட்ராக் பண்ணி இழுத்து விட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்துடும். அதுக்கப்புறம் டோட்டல் ஓவர் டைம் வந்து எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லா பேரும் சேர்ந்து அப்படின்னு செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வச்சுட்டு ஹோம் டேபிளில் போயிட்டு ஆட்டோ சம்னு ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்கும் பாருங்களேன். அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரோட ஓவரால் ஒர்க்கிங் டைம் வந்து கீழே வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா, அதுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ட்டு ப்ளஸ்ஸு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஓவராலாக மேலே இருக்கிற எல்லா சம்மையும் கூட்டிகிட்டு வந்து கீழே வந்து டோட்டலில் வந்து போட்டுரும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலாக எல்லா பேரும் சேர்ந்து எவ்வளோ ஒரு மாதத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அதுக்கான ஆப்ஷன். சரிங்களா? இங்கே கீழே வந்துருச்சு ஓவரால் டைம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோவில் ஏதாவது நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.